சில வேளையில மழை பெய்யாட்டியும் அந்த தண்ணி வந்து கொண்டு இருக்கும். நான் மலைநாட்டுல வாட்டர் சப்ளை அதை செய்த நான் அந்த ஸ்ப்ரிங்ஸ் அதுகள் எல்லாம் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே டப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மழையால வேறது இல்லை, அது இந்த நேரம் வந்து கொண்டு இருக்கலாம். இப்ப நாங்கள் கதை கேட்கல, நீங்கள் அதிகாரிகளோட கதை கேட்கலையோ அவையல் சானிட்டரி எஃப்ளூவன்ட் ஓ டொமெஸ்டிக் வேஸ்ட் வாட்டர்ன்னு சொல்றது வீடுகள்ல கடைகள்ல இருந்து வாருது. ட்ரேட் எஃப்ளூவன்ட் ஓ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்ன்னு சொல்றது அது இண்டஸ்ட்ரியில மற்ற ரன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் பேசிக்கலி இன்ஃப்ளோன்னு சொல்றது. இப்ப இதுல சில வெள்ள முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் ஆக்கள் கதைப்பினம். முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் என்றது டண்டும், அதாவது இண்டஸ்ட்ரியில இருந்து வாரதும் அதே நேரம் டொமெஸ்டிக்ல இருந்து வாரதும் முனிசிபல் வேஸ்ட் வாட்டரோ ஃபவுல் வாட்டர்ன்னு சொல்றது. மற்றது வந்து ரன் ஆஃப் அதுகள் வந்து சில வழியில ஸ்டோம் வாட்டர்ன்னு சொல்றது, ஸ்டோம் வாட்டர் சுவர்ஸ் அது நாங்கள் பேருந்து அதை பார்ப்போம். ஓகே, ஸோ வை வாட்டர் குவாலிட்டி, ஏன் வாட்டர் குவாலிட்டி முக்கியம் என்று பார்த்தால், ஏன் எங்களுக்கு கன்சர்ன் என்று பார்த்தால், இது வந்து எங்களுக்கு மட்டுமில்லை, வடக்கு கிழக்குக்கோ மலையத்துக்கு மட்டுமில்லை, இது ஒரு குளோபல் பிரச்சனை. இப்போ உதாரணமாக சில ஆறுகள் இரு நாடுகளை கடந்த வரைக்குள்ள அந்த மேலே அப்ஸ்ட்ரீமில் இருக்கிறார்கள் குப்பைகளை பொல்யூஷனை போட்டால் அது கீழே இருக்கிற வேறு ஒரு நாட்டுக்கும் அஃபெக்ட் பண்ணலாம். ஆன காரணத்தினால இப்ப தண்ணி குறைஞ்சு கொண்டு வரைக்குள்ள இப்ப தண்ணி பொல்யூட் பண்ணி அந்த கடல் வரைக்குள்ள அது சில வேளையில ஆக்கள் சொல்லுவினும் அடுத்த செஞ்சுரிக்கு உலக நாடுகள் தண்ணிக்காக கனவேர் சண்டை பிடிக்க போயினோம். அதை நாங்கள் இப்பவே கண்கூடா பார்க்கிறோம். குவான்டிட்டி வைஸ் இந்தியால தமிழ்நாடு, கேரளா இப்படி மாநிலங்களுக்கு இடையிலேயே எத்தனையோ பிரச்சனை இருக்குது. சோ இதுல முக்கியமா என்ன பிரச்சனைனா, முதலாவது ஹெல்த் ப்ராப்ளம். நாங்கள் போன கிளாஸ்ல அதுக்கு முந்தின கிளாஸ்ல எல்லாம் படிச்ச நாங்கள் தண்ணி சார்ந்த பிரச்சனைகள், வாட்டர் போன் டிசீஸ் என்று சொல்றது கொலரா கணக்குல, வாட்டர் பேஸ் என்று சொல்றது சிஸ்டோமோசைசிஸ், சொமாய்சிஸ், அது இப்ப தண்ணிக்குள்ள இறங்கினால் அந்த புழுவும் கூட காலுக்குள்ளால துளைச்சு கொண்டு வரலாம். இதை விட மலேரியாவை பற்றி பார்த்து நாங்கள் இப்ப தண்ணி குறைவா இருந்தால் அல்லது அசுத்தமான தண்ணியை பாவிச்சால் அது வந்து வாட்டர் வாஷ் டிசீஸ் என்று சொல்றது தண்ணி இதால. இப்படி என்ன இதழ் பார்த்தாங்க. ஆன காரணத்தினால இந்த தண்ணி குவாலிட்டி வந்து கூடாதென்றால் அது ஹெல்த் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். இதை விட சிலதுகள் ஹெல்த் இல்லாட்டியும் இட் கேன் பி எ நியூசன்ஸ். அன்னைக்குல சாக்கடை இப்ப எனக்கு தெரியாது, ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துல டவுனுக்குள்ளால போனால் சரியா மணக்கும் அந்த 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 சாக்கடை. அன்னைக்குள்ள அது வருத்தத்தை ஏற்படுத்தாட்டியும் ஒரு நியூசன்ஸ். ஃப்ளைஸ் வரலாம். அந்த ஃப்ளைஸ் நாட் ஓன்லி அது பேருந்து சாப்பாடுகள்ல இருக்கேக்கல அதுகள்ல இருக்கேக்கல சில வருத்தங்கள் வரலாம். அதை விட அம்யூனிட்டி அன்னைக்குள்ள நாங்கள் இப்பவும் எங்களோட நாடு வடிவா இருக்க வேணுமென்றுதான் விரும்புறோம். என்ன அன்னைக்குள்ள இப்ப உங்களோட வீட்டுக்கு பின்னால சில வேளையில ஷாப்பிங் ட்ராலிஸ் ஆரோண்டு ஓடுதென்றால் அந்த அதுகளுக்குள்ள கஞ்சல்கள், குப்பைகள், பிளாஸ்டிக்குகள் போட்டால் அது இந்த வேல்யூ குறைஞ்சிடும். என்ன அன்னைக்குள்ள சில படங்கள் நான் நேரம் இல்லாத்துல போட இல்லை, அந்த படங்களை பார்த்தீங்கன்னா சரியான துக்கமாக இருக்கும். அதை விட ரிக்ரியேஷன், இப்ப தண்ணி ஒரு ஆறொண்டு இருக்குதோ அல்லது தண்ணி ஒன்று இருக்குது என்றால் லேக்கோ என்னண்டா அதை ஆக்கள் பாவிக்கக்கூடியதா இருக்க வேணும். அன்னைக்குள்ள இப்படி இந்த கஞ்சல், குப்பைகள், மலங்கள் அதில் போச்சுதென்றால் இப்படி நாங்கள் அதை பாவிக்கிறோம். நீந்தேல அதை போட் போட தண்ணியில ஈவன் மீன் பிடிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும், ஏனென்றால் அவ்வளவு அசுத்தம். இதை விட தண்ணி இப்படி பொல்யூட் பண்ணி கொண்டு வரைக்குள்ள என்ன நடக்கும் என்றால் அந்த தண்ணியை நாங்கள் பாவிக்க முடியாத நிலைமைக்கு போகும். அன்னைக்குல நாங்கள் முதல் கிளாஸ்ல நாங்கள் படிச்ச நாங்கள் எங்களுக்கு 0.007
உலகத்தில் இருக்கிற தண்ணியில 0.07% தண்ணி மட்டும்தான் நாங்கள் பாவிக்கலாம். அதே பொல்யூட் பண்ணினால் தண்ணி எடுக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆன காரணத்தாலே அதுவும் ஒரு முக்கியம். இதை விட என்வாயர்மெண்டல் எக்காலஜிக்கல் டேமேஜ் என்று சொல்லிக்கல, இப்ப நாங்கள் அதுல நியூட்ரியன்ஸை கூட போட்டோம் என்றால் என்ன நடக்கும்? தாவரங்கள் அதில் கிரியா வளர பார்க்கும், அல்கி ப்ளூம் பண்ணும். அன்னைக்குல என்ன நடக்கும்டா, இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துடும். இப்ப கொரோனா காலங்கள்ல எங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் முக்கியம். அப்ப என்ன நடக்கும் என்றால், உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரினங்களுக்கு மூச்சு விடவோ பத்தாமல் அதில் செத்து போக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த ஆர்கானிக் செத்த ஆர்கானிக்ஸ் அதில் பிரேக் டவுன் பண்றதுக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டம். ஆன காரணத்தினால இது என்ன நடக்கும் என்றால், அந்த அந்த இந்த செயின்ல இருக்கிற எல்லாம், அதாவது ஒரு சின்ன உயிரினம் இருந்தால் அதை சாப்பிடுற இன்னும் ஒரு உயிரினம், அப்படி என்று கடைசியில அது மனுஷனையே தாக்கலாம். இதை விட எத்தனையோ பேர் இக்கோசிஸ்டம் சர்வீஸ் என்று சொல்றது என்வாயர்மெண்ட்ல தங்கி இருக்கணும் வேண்டிய வாழ்க்கைக்காக. உதாரணமா மீன் பிடிக்கிற ஆக்கள் அதுகள் தண்ணலாம், நாங்கள் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இழக்கலாம். இதை விட முக்கியம் கிளைமேட் சேஞ்சை பார்க்க என்ன நடக்கும் என்றால், நாங்கள் பொல்யூட் பண்ணி கொண்டு போனோம் என்றால் ஏரோபிக், அதாவது காத்தால உள்ளுக்குள்ள இருக்கிறது, அதாவது ஆக்சிஜனால டிகிரடேட் பண்ணி உடைச்சு அந்த அதை நேச்சுரலா ட்ரீட் பண்ற இது இல்லாம போயிடும். அப்ப அனரோபிக் வரைக்கும் என்ன நடக்கும் என்றால், அது மீத்தேன் அதுகளை வெளிவிட பார்க்கும். அசுத்தமான இருந்தா அதான் நான் அதால நாங்கள் போய்க்கல மணக்கிறது. அன்னைக்குல அது ஏரோபிக் முறையால ட்ரீட் பண்ணல, அனோரோபிக் முறையால நேச்சுரலா ட்ரீட் பண்ணும், அதால மணக்கும். அன்னைக்குல இந்த வாயுகள் கிளைமேட் சேஞ்ச இன்க்ரீஸ் பண்ணும், ரெடியூஸ் பண்ணாம. அப்ப ஞாபகமான பிரச்சனைகள் இருக்கு. வாட்டர் குவாலிட்டி நான் இந்த ஸ்லைட்ஸை நான் போட பார்க்கிறேன். இது ஒவ்வொன்றா சொல்லி இல்லையா, அதாவது ஹெல்த், என்வாயர்மெண்டல், எக்கனாமிக் அண்டு இது யூஎன்னால வெளிவிட்ட ஒரு 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 தரவு. நான் இதை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக செய்யறேன். ஓகே, நாங்கள் இப்ப பார்த்த நாங்கள் சரி வாட்டர் குவாலிட்டியை பற்றி பார்த்த நாங்கள் எப்படி வாட்டர் குவாலிட்டியை தீர்மானிக்கிறது. இன்னைக்கு ஒரு தரட்ட கூடாத வாட்டர் என்று சொல்றது மற்றாக்களுக்கு அதை விட சிறந்த தண்ணி இல்லை. இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு தண்ணியே இல்லாத போது பொல்யூட்டட் வாட்டர் கூட சில பேருக்கு ரிசோர்சஸ். ஆன காரணத்தினால வாட்டர் குவாலிட்டி டிட்டர்மின் பை நீங்கள் என்னத்துக்கு பாவிக்க போறீர்கள். உதாரணமாக நாங்கள் ஆத்துல இருந்து தண்ணியை எடுத்து விவசாயம் செய்ய போறோம் என்றால் அது ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்குள்ள அந்த குவாலிட்டி குட் இனஃப். அதே நேரம் எண்ணம் ஒன்று என்னென்றால், நாங்கள் பாவிக்கிறத பொறுத்து அது நல்ல குவாலிட்டியோ இல்லையோ. இப்போ உதாரணமாக இறைக்கிறதுக்கு அந்த தண்ணி இஸ் குட், ஆனால் குடிக்கிறதுக்கு நாட் குட். அதை நாங்கள் கவனமா தண்ணவனும் ஏனென்றா வாட்டர் குவாலிட்டி அன்னைக்குல நாங்கள் லேபிள் குத்தக்கூடாது. இது நாட் குட் குவாலிட்டி, குவாலிட்டி ஃபார் சம்திங் பட் நாட் குட் ஃபார் சம்திங் எல்ஸ். இதை விட அந்த குவாலிட்டி டிபெண்ட் ஆன் என்ன மாதிரி தண்ணி அதுக்குள்ள வருகுதா. உதாரணமாக மழை தண்ணி வருகுதா, சுவர்ஸ்ல இருந்ததாவது டாய்லெட்ஸ் அதுகள் வருகுதா, அல்லது அங்கால இந்த கேட்ச்மெண்ட்ல ஆக்கள் டாய்லெட் இல்லாமல் வெளியில போயினம், அப்ப மழை பெய்யல அதை கழுவி கொண்டு வருதா, இதுகள் எல்லாம் அதுல சம்பந்தப்பட்டமா இருக்கும். அதாவது வாட்டர் யூஸும் அந்த குவாலிட்டிக்கு முக்கியமா இருக்கு. ஆகவே வாட்டர் குவாலிட்டி நேச்சரின்டையும் அதே நேரம் மக்களின் பிஹேவியராலையும் அந்த வாட்டர் குவாலிட்டி பாதிக்கப்படலாம். அநேகில் இப்ப தண்ணி சுத்தமா இல்லையே, அநேகில் அநேகமாக நாங்களும் குற்றவாளிகள் தான். எங்களாலதான் அந்த தண்ணி இவ்வளவு அசுத்தமாக போயிருக்குது. அநேகில் அந்த காலத்துல பிரச்சனை இல்லை. அநேகில் எல்லா நாகரிகங்களும் ஆட்டுப்படுக்கையில தான் துவங்கினது. அப்ப ஆட்டுக்கு பக்கத்துல அந்த நேரம் ஒரு 5 குடும்பம் 10 குடும்பம் 20 குடும்பம் இருக்குது என்றால், அதே அந்த நிலங்கள்ல பரந்த முறையில
டாய்லெட்டுக்கு அதாவது ஓப்பன் டெஃபிகேஷன் அதை செய்தாலும் லாட் ஆஃப் டயலூஷன் ஃபேக்டர். பேந்து பேந்து கிராமங்கள் நகரங்களாகி நகரங்கள் சிட்டிஸ்களாகி அப்படி வரைக்குள்ள சனத்தோ கூடுது. என்னைக்குல அது டாலரேட் பண்ண இல்லாது இயற்கையால அது அது பெரிய ஒரு பிரச்சனையான காரணத்தினால நாங்கள் திங்க் பண்ணோன்னு என்ன மாதிரி குவாலிட்டியை தண்ண போறோம். வாட்டர் குவாலிட்டிக்கும் பொல்யூஷனுக்கும் உள்ள பிரச்சனை என்னென்றால் அதாவது வாட்டர் குவாலிட்டிய வெவ்வேறு கான்டாமினன்ட், அதாவது சாலிட்ஸா இருக்கலாம், பயாலஜிக்கல் இதா இருக்கலாம், நாங்கள் பார்ப்போம் ஷார்ட்லி. அதால அந்த தண்ணி பாவிக்க முடியாத லெவலுக்கு போகும், அதாவது அன்அக்செப்டபிள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். யார் இதை டிசைட் பண்றது? இது அன்அக்செப்டபிள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஒரு யூசர்ஸ் அதை செய்யலாம். யூசர்ஸ் அன்னைக்குள்ள மக்கள் சொல்லலாம் இது நாங்கள் தண்ணி குடிக்க இயலாது, ஏனென்றால் வருத்தம் வருமா. அதே நேரம் ரெகுலேட்டர்ஸ், ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லலாம் இல்லை இதை குடிக்க வேண்டாம். ஆன காரணத்தினால சில வேளையில மக்கள் குடிக்கலும் என்றாலும் ரெகுலேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கூடவே இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கிரே வாட்டர், அதாவது டாய்லெட் பாத் ஷவர்ல இருந்து ட்ரீட் பண்ண வாட்டரை டாய்லெட் ஃப்ளஷிங் பார்க்கறதுக்கு என்ன குவாலிட்டி தேவைன்ற ஒரு முறை யுஎஸ் EPA, அதாவது என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி ரெகுலேட்டர்ஸ் ஒரு மீட்டிங் கொண்டு வந்தவை இலங்கை சார்பாக நான் அவையோட காட்சி கொண்டு கேட்கல. அவர் சொன்னார் அது 0 காலிஃபார்ம் இருக்கணும், அதாவது பாக்டீரியா ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்ப அவருக்கு தண்டு கேள்வி கேட்கிற நேரம் அவர் பல்லால் இந்த நகத்தை கடிச்சு கொண்டிருக்கீங்களா. அப்ப நான் சொன்னேன், if you are biting your nail, you are swallowing 10 to the power 6 total coliform. Fecal coliform இருக்காது, இந்த பாக்டீரியா எங்கேயும் இருக்குத்தானே. அப்ப how you expect தண்ணி வந்து மிக சுத்தமாக இருக்க வேணும், டாய்லெட் ஃப்ளஷ் பண்றேன், என்னடா டாய்லெட் கிளீன் இல்லை. அப்ப அவர் சொன்ன இது என்னென்றால், அமெரிக்காவில நான் வந்து இப்ப நீங்களா போய் பாவிக்கிறீங்க அது உங்களோட பிரச்சனை. இப்ப நான் வந்து ஆஸ் அ ரெகுலேட்டர் இதுதான் சொன்னேன்டா அது இம்போஸ் ரிஸ்க். இப்ப சில வேளையில நீங்கள் குடிச்சிட்டு வருத்தம் வந்தால் என்ன சூ பண்ணுவீங்க. ஆன காரணத்தினால அதையும் யோசிக்க வேணும். இப்ப வாட்டர் ரெகுலேஷன்ஸ் அதுகள் எல்லாம் சில ஒரு ப்ரிகாஷனரி அப்ரோச்சோட இருக்கலாம். ஏனென்றால் இப்ப இங்க யூரோப்பில் நாங்கள் எபிடெமியாலஜிக்கல் ஸ்டடி அன்னைக்குள்ள குளிக்கிற தண்ணி, நீந்துற தண்ணி அதுகள் எல்லாம் அந்த கனத்தரவுகளை எவிடன்ஸை வச்சு செய்யறது. இப்ப சில கண்ட்ரீஸ்ல பயம் அவங்க சூ பண்ணி போடுவாங்க. நான காரணத்தினால அவைகள் கொஞ்சம் ப்ரிகாஷனரி அலவுன்ஸை செய்யறேன். ஸோ இப்ப நாங்கள் வாட்டர் குவாலிட்டி என்று பார்க்கல 3 விதமான கேட்டகரி இருக்கு. முதலாவது பிசிக்கல் ஒன். பிசிக்கல் என்று சொல்லிக்கல அது வந்து அநேகமாக வருத்தங்களை கொண்டு வர மாட்டுது. ஆனால் அது ஒரு இண்டிகேஷன் ஆஃப் பொல்யூஷன். ஆனால் கூட யக் எஃபெக்ட் அன்னைக்கு அது இருந்தால் ஆட்கள் குடிக்க மாட்டோம். உதாரணமாக இப்ப ட்ரீட்டட் சுவர்ஸ் வெரி கிளியர், வெரி கிளீன், அது ஒன்று இருக்குது. மற்ற ஒன்று டேப் வாட்டர், குளோரினேட்டட் டேப் வாட்டர். ஆனா அந்த குளோரினேட்டட் டேப் வாட்டர் இருக்குல்ல கொஞ்சம் பால் ட்ராப்பை விடுறேன். அப்ப இது ரெண்டையும் கொண்டே நான் ஆக்கள்கிட்ட கொடுத்தால் இதுல எது வேணும் எடுத்து குடிங்கோ என்றால் அநேகமான ஆக்கள் அந்த பைப் வாட்டருக்குள்ள பால் போட்டது குடிக்க மாட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் கலத்தலா இருக்கும், அன்னைக்குல டர்பிட் அன்னைக்குல கிளியரா இருக்காதபடியால் சுவேஜ் எஃப்ளூவன் தெரியாட்டி அதை தான் எடுத்து குடிக்க பார்ப்பேன். ஆன காரணத்தினால பிசிக்கல் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் people very concerned about the physical quality. அது வந்து கலரா இருக்கலாம், டபிடிட்டி என்றது ஒரு கலந்த ஒரு மக்களான இது கணக்கு. அதாவது சில வெள்ள சாலிட் கூட என்றால் அது இருக்கும், அல்லது அதுல கன வாயுகள் ஆக்சிஜன் கூட என்றால் நீங்கள் பைப்ல தண்ணி எடுத்தீங்களா தண்ணி ஒரு மங்களா இருக்கும். ஏனென்றால் அதுல ஆக்சிஜன் கூட இருக்கு. ஆன காரணத்தினால டபிடிட்டி ஆல்வேஸ் பேட்னு சொல்லிடலாம். அதை விட சாலிட் நாங்கள் கலைச்ச நாங்கள் ஃப்ளோட்டிங், சஸ்பெண்டட், டிசோல்வ்,
volatile என்று சொல்றது அது வந்து சாலிட்டுக்கும் வாயுவுக்கும் டக்கண்டு மாறும். அதுதான் நினைவுமே மனத்தை கொடுக்குற எல்லா பெர்ஃப்யூம்லயும் volatile சாலிட் இருக்குது, டக்கண்டு ஆவியாகும். மற்றது செட்டில் சாலிட் அதில் பற்றி படிச்ச நாங்கள் எலக்ட்ரிக் காண்டக்டிவிட்டி, மனம், டேஸ்ட், டெம்பரேச்சர், இதெல்லாம் பிசிக்கல் பாராமீட்டர்ஸ். பயாலஜிக்கல் பாராமீட்டர்ஸ் அகெயின் பயாலஜி, அதாவது உயிரினங்கள் இல்லாத தண்ணி செத்த தண்ணி. அன்னைக்குள்ள நாங்கள் உயிரினம் இல்லாத தண்ணி எடுத்து குடிக்கிறது டேஞ்சரஸ். அன்னைக்குள்ள உயிரினம் இல்லையே அன்னைக்குள்ள அது இந்த அர்த்தம் இல்லைன்னோ நச்சு அல்லது ஆக்சிஜன் இல்லையா அப்படி அண்டண்டு. அதே நேரம் தண்ணியில பெத்தஜன்ஸ் அன்னைக்குள்ள நோய்களை இருக்கிறது இருந்தால் அதுவும் கூடாது. ஆன காரணத்தினால அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அநேகமாக இது வந்து ஃபீக்கல் காலிஃபார்ம், டோட்டல் காலிஃபார்ம் மெஷர் பண்றவ. டோட்டல் காலிஃபார்ம்ன்றது எவ்வளவு பாக்டீரியா இருக்குதுண்டு. ஃபீக்கல் காலிஃபார்ம்ன்றது உண்மையில ஃபீக்கல் காலிஃபார்ம்ன்றது பிழையான வசனம் அநேகில். அதாவது மனிதருடைய மலத்தில இருக்கிற பாக்டீரியான்றதான் ஃபீக்கல் காலிஃபார்ம்ன்றது. ஆனா அது உண்மையில 100% 100 உண்மை இல்லை. அது வந்து பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை நான் சொல்வேன் தெர்மோடாலரண்ட், அதாவது நல்ல வெப்பமான இதுல வாழக்கூடும். அதாவது எங்கட வண்டிக்குள்ள இருக்கிற வெப்பநிலையிலே அது வாழக்கூடும். அது இருந்தால் ஈகோலா இருக்கு. ஈகோலாய் தான் அந்த டயரியா அதுகள் நாங்கள் நீட்டு பொண்ணுமலை படிச்ச நாங்கள் அதுக்கு காரணமா இருக்கு. சோ அப்ப நீங்கள் அதாவது ஈகோலாய் சில உள்ள கூட இருந்தால் அதில் பயப்பட ஃபீக்கல் காலிஃபார்ம். ஆனால் அது ஒரு இண்டிகேட்டிவ் பாக்டீரியான்றது தெரிய வேணும். இதை விட கெமிக்கல், நீங்கள் எல்லாரும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மற்றது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. ஆர்கானிக் கெமிக்கல் பாராமீட்டர்ஸ் சொல்லியிருக்கலாம். கார்பன் பேஸ், அதை நாங்கள் காமனை அளக்கலாம். அல்லது பிஓடி என்று சொல்றது அநேகமாக இதுல வேலை செய்கிறார்கள். பிஓடி என்றது கதப்பினம், என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட். பிஓடி என்றது பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்றது. அது என்ன செய்யணும் என்றால் ஆக்சிஜன் அதை ஒரு இதுல போட்டுட்டு 5 நாள் விடுவினம். முதல்ல ஒரு ஆக்சிஜனை அளந்து போட்டு 5 நாள் விடுவினம். அதுக்கு பிறகு 5ஆம் நாள் திருப்பவும் அந்த ஆக்சிஜனை பார்க்க எவ்வளவு ஆக்சிஜன் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தால் அதுக்கு தெரியும். சரி, அந்த ஆக்சிஜன் குறைஞ்சது ப்ரொபோர்ஷனல் டு த ஆர்கானிக் அன்னைக்குல. அதே அந்த தரவை வச்சு என்ன ஆர்கானிக் மேட்டர்ஸ் அதுல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது பிஓடி சிஓடி சொல்றது. இதை விட இன்ஆர்கானிக்ன்றது கார்பன் பேஸ் இல்லாது, அது வந்து நியூட்ரியன்ஸா இருக்கலாம். நைட்ரசன், பொட்டாசியம். நாங்கள் உரமதுகள் போடுறது அது கொஞ்சம் டேஞ்சரஸ். அது அதையும் ஒரு பொல்யூஷன். அது போனால் அல்கி ப்ளூம் சொல்றது. அது இந்த இத கூட இது வந்தால் அது தண்டிடும். மற்ற பெஸ்டிசைட்ஸ், உரம் அன்னைக்குல கெமிக்கல் உரம். மற்றது ஹெவி மெட்டல் என்று சொல்லிக்கல. இப்ப சில மைனிங் அதுகள்ல இப்ப லெட் அது சம்பந்தமான இதா இருக்கலாம். இப்படி நைட்ரேட், பாஸ்பேட், பொட்டாசியம், அதை என்பிகே என்று சொல்றது. இதுகள் எல்லாம் இந்த 3 பெரிய பிரிவுக்குள்ள பிசிக்கல், பயாலஜிக்கல், கெமிக்கல்ல வருது. இப்ப இது உதாரணமாக இது இந்த டேட்டா வந்து precipitation, rainfall, road runoff, urban runoff, combined overflow என்றது. இப்ப உதாரணமாக வீட்டு தண்ணி, மழை தண்ணி எல்லாம் ஒரு பைப்புக்குள்ள போய் அது ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ பண்ணிச்சுதென்றால் மழை காலத்துல கூட தண்ணி வரையக்குள்ள அந்த சுவர் பத்தாமல் ஓவர்ஃப்ளோ பண்ணும். அது இப்ப தண்ணி அதற்குள்ள ஓவர்ஃப்ளோ பண்றது கம்பைன்ஸ் ஓவர்ஃப்ளோன்னு சொல்றது. அது இல்ல இந்த ஆர்கானிக் எவ்வளவு இருக்குது, சாலிட்ஸ் இருக்குது, காலிஃபார்ம் இருக்குதுன்னு அளந்திருக்கணும். இது இந்த கருத்து என்னென்றால் எல்லாம் பொல்யூட்டட் தான் அதுல. அதாவது டிஸ்டில் வாட்டர் தவிர மற்றது எல்லாம் பொல்யூட்டட். ரெயின் வாட்டரும் வரையக்குல தூசி அளவுல கடந்து வரையக்குள்ள அது கொஞ்சம் சாதுவா பொல்யூட் பண்ணுது. அதால ஆக்கள் சாமாட்டினம் ரூஃப் ரன் ஆஃப் அதுகளால். ஆனால் ரோட் ரன் ஆஃப், ஏர்பன் அதுகள் கொஞ்சம் பிரச்சனை. இது வந்து என்னுடைய டேட்டா. அதாவது ஒரு 200 சாம்பிள் கணக்குல நான் அனலைஸ் பண்ணினான். இதுல பாத்தீங்கன்னா கிரே வாட்டர்னு சொல்லிக்கல பாத் ஷவர் ஹேண்ட் பேசின்ல இன்னும் ரூ கிரே வாட்டர்ன்ற குவாலிட்டி அன்னைக்குல
உதாரணமாக பார்த்தீங்கள் என்றால் வெரி ஹை டோட்டல் கோலிஃபார்ம் இருக்கு 10⁻⁶. 300க்கும் 600க்கும் இடையில ஃபீக்கல் கோலிஃபார்ம் ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இது ஈக்குவலான்னு சொல்லி இயலாது. பிஓடி என்று நான் சொன்ன ஆர்கானிக்ஸ் அதுகள் எல்லாம் இதுல கொடுத்திருக்குது. இப்ப இதுன்ற அர்த்தம் என்னென்றால் ஈவன் கிரே வாட்டர் பொல்யூட்டட். என்ன நடந்த என்றால் ஒரு கிட்டடியிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நான் பார்த்தேன். இந்தியாவிலே ஒரு சாதாரண மகன் ஒருத்தர் இட்ஸ் குட் அன்னைக்குல இப்படி கிரே வாட்டர் ரீசைக்கிளிங் அதை பற்றி கதைக்கிறார். ஆனால் அதுல என்ன பிரச்சனை என்றால் கிரே வாட்டர் சுத்தம் அண்டு இல்லை. அன்னைக்குள்ள சிலது அவற்ற கருத்தின்படி எல்லாம் பாவிக்கலாம். அன்னைக்குள்ள நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அன்னைக்குள்ள சில அதை ப்ரொமோட் பண்றது நல்ல, ஆனால் you need to have some precaution and different level of treatment. அதை பற்றி நான் பேருந்து கதைக்கிறேன் எப்படி அதில் ட்ரீட் பண்ணலாம். இது வந்து ரோ வேஸ்ட் வாட்டர். அன்னைக்குள்ள ட்ரீட்மெண்ட் இதுக்கு போகும் முதல் இது ட்ரீட் பண்ணினா பிறகு என்ன ஆத்துக்குள்ள போகுதுன்றது போட்டுருக்குது. நீங்கள் தேவையண்டா பாருங்கோ. இதை விட இதங்கட கோஸ்டல் ஏரியாவில இலங்கையில் எடுத்த தரவுகள் வெவ்வேறு இதுல எவ்வளவு பொல்யூட் ஆயிருக்குதுன்றது இதுல காட்டுது. இதை விட சாலிட்ஸ் பார்க்கல இது கெயின் இலங்கையில எடுத்த இதுதான். அதாவது 90% வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட், பேப்பர், பிளாஸ்டிக் வந்து 3%, கிளாஸஸ் அதுகள் வருது. இப்ப இந்த கஞ்சல்கள் சாலிட் வேஸ்ட் இப்ப தண்ணிக்குள்ள போச்சு என்றால் சில பேர் தண்ணிக்குள்ள கொட்டுறது. அன்னைக்குள்ள இதுகள் எல்லாம் going to be part of the water pollution. இது உலக நாடுகள்ல என்ன நடக்குதுண்டு. இப்ப உலக நாடுகள்ல நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் இது இங்க இலங்கை இருக்குது. அதாவது இலங்கை இது அதாவது இலங்கையிலையும் இது அவியல் ஃபீக்கல் கோலிஃபார்ம் பாக்டீரியா, அதாவது ஈகோலாய்க்கு சமனான இண்டிகேட்டட் பாக்டீரியா எங்களுடைய ஆறுகள்ல இலங்கையில அது இருப்பதாக இருக்குது. இங்க பிரவுன் கலர்ல காட்டியிருக்கு. இந்தியாவில குறிப்பாக தென்னிந்தியாவில சரியான ஃபீக்கல் கோலிஃபார்ம் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் அதுனால இருக்கலாம். அகெயின் இது மற்ற நாடுகள் ஆப்பிரிக்காதுகள்ல கம்பேரிட்டிவ்லி குறைவு. ஏனென்றால் பிகாஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். ஓகே, இதுல என்ன ஒரு தரவு கொடுத்திருக்குது. அதாவது இதுல என்ன சொல்லி இருக்குன்றால் இது இப்ப எவ்வளவு வீதம் இருக்குது, அது அந்த கருப்பால போட்டு இருக்குது, அது மேக்சிமம், அண்ட் மஞ்சளால போட்டது மினிமம். அன்னைக்குல ஏசியாவில் பார்த்தீங்கள் என்றால் சில ஃபீக்கல் கோலிஃபார்ம் அப் டு 800,000. அன்னைக்குல இட்ஸ் டெரிபிள். மினிமம் ஏசியாவில் அவரேஜ் தான் போட்டிருக்கணும். அது கிட்டத்தட்ட 500,000. அன்னைக்குல உண்மையில ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டியில சொல்லுது யூ கான் ஹாவ் ஃபீக்கல் கோலிஃபார்ம் ஈவன் 1 ஃபீக்கல் கோலிஃபார்ம். ஓகே, இது வந்து பிஓடி எடுத்தீங்கள் என்றால் அகெயின் இது வெவ்வேறு நாடுகள்ல இங்கே அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. மேக்சிமம் மினிமம் இதுல கொடுத்திருக்குது. அதே போல 1990 இருந்தது எப்படி அது இப்ப மாறி இருக்குது. இப்ப 2010 வரையும் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கா, ரிடியூஸ் பண்ணி இருக்குதா, அல்லது மாற்றம் ஒன்றும் நடக்க இல்லையா? இலங்கையை பொறுத்தவட்டில் ஆல்மோஸ்ட் 90ல இருக்கிற குவாலிட்டி தான் 2010ல 20 வருஷத்துக்கு பிறகும் அதே குவாலிட்டி தான், இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, வேர்ஸ்டும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஜெனரல் பிக்சர் ஒன்று போட்டுனா நான் டீப்பா போக முதல் எங்க இந்த குவாலிட்டி எப்படி குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணது என்றால் இந்த தரவின்படி 38% அக்ரிகல்ச்சர் இதுல இருந்தும் மற்றது 23% அக்ரிகல்ச்சர் ட்ரைனேஜ் அதுல இருந்தும் மற்றது வெவ்வேறு முனிசிபல்
வாட்டர் அதுகள் எல்லாம் 8% to about 11% கணக்கில் தான் உலக நாடுகள்ல. இது வந்து 2010 யுஎன்னால கொடுத்த தரவுகளின் படி. அதாவது நான் சொன்னேன் என்னென்றால் அக்ரிகல்ச்சர், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், முனிசிபல் வாட்டர் அண்ட் வெவ்வேறு இது வந்து எங்கட பொல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் சமரைஸ் பண்ணினோம் என்றால் என்ன நடக்குது உலக நாடுகள் என்றால், இப்ப உலகத்துல ஹை இன்கம் கம்யூனிட்டி 70% ஆட்கள் முனிசிபல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணினோம். அப்ப மிடில் இன்கம் கிளாஸ் 38, லோ இன்கம் கம்யூனிட்டி 28%, லோ மிடில் இன்கம் 28%, லோ இன்கம் கண்ட்ரிஸ் ஒன்லி 8% தான் அவன் வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி அந்த ட்ரீட் பண்ண தண்ணிய இதுக்குள்ள போயிடும். நாட் நெசசரிலி அது சோக்கினம் இது டாப் லெவல் ட்ரீட்மெண்ட் ஏதெண்டான ஒரு ட்ரீட்மெண்டாலும் பரவாயில்லையென்று பாக்கிலையும் 8% தான். அநேகிலே 80% வேஸ்ட் வாட்டர் வந்து தண்ணிக்குள்ள போகுது, ஆறுகள்லையோ கடல்கள்லையோ ட்ரீட் பண்ணாமல் போகுது. இது 2017 யூஎன் எஸ்டிமேட் பண்ண ஃபிகர்ஸ். இது வந்து சில இதுகள்ல பாத்தீங்களா, நிறத்தை பாத்தீங்களா தெரியும். இந்த தண்ணி தான் கன பேர் குடிக்கணும். என்னடா there is no any other water. இது இங்க தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் ரியல் லைஃப். ஸோ த வேர்ல்ட் இஸ் அட் த மோமெண்ட் பிகாஸ் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி சைட் தே ஆர் அட் த ரிஸ்க். அன்னைக்குள்ள இது குடிக்கல ஹெல்த் ரிஸ்க் இதெல்லாம் நாங்கள் முதலே பார்த்துறாங்க. இது வந்து கெயின் அந்த தரவு நான் முதல் சொன்ன தரவு தான். அதில் என்ன சொல்லி இருக்கணும் என்றால் 2015 இந்த மஞ்சளும் இப்ப பிளான் பண்ணினோம் 2030 எவ்வளவு தாங்கள் குறைக்க போறோம். அதாவது 92% இருந்து 46% வந்து இது தாங்கள் அதாவது ட்ரீட் பண்ணாத வாட்டர் 92 இருந்து நாங்கள் குறைக்க போறோம் என்று சொல்றோம். உலக யுஎன்னுக்கு ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறோம். இதை விட ட்ரைனேஜ் இஸ் முக்கியம். நான் உங்களுக்கு ட்ரைனேஜ் டிசைன் அதுகள் ஒரு இலகுவான முறையில நான் அதை பற்றி கதைப்பேன். ஆனா இன்றைக்கு என்ன ட்ரைனேஜ் என்றது ஒரு சுருக்கமாய் பார்க்கலாம். இதுல சுவேஜ் என்றது content of sewer pipe, பைப்புக்கு உள்ள இருக்கிறது. இப்ப சுவர் என்று சொல்லிக்கல சுவர் சிஸ்டம் அன்னைக்குள்ள அது பைப்பாக இருக்கலாம், ஸ்டோரேஜா இருக்கலாம், அல்லது டிஸ்போசல் ஃபெசிலிட்டி. ஹோல் சிஸ்டம் இஸ் a sewer system. Normally if rain water definitely collection, conveyance அன்னைக்குள்ள பைப், மற்றது டிஸ்போசல். இது முக்கியம். சில இடங்கள்ல ஸ்டோர் பண்ணினோம், ட்ரீட் பண்ணினோம். அதிலும் இப்ப 3 விதமான டைப் இருக்குது. முதலாவது வந்து கன்வென்ஷனல் சிஸ்டம், அதாவது கம்பைன் சுவர் சிஸ்டம். இப்ப நான் போன கிழமை கிராமங்கள்ல இருக்கிற டாய்லெட்ஸை பற்றி பார்த்தேன்னா, இப்ப நான் கதைக்கிற வந்து நகரங்கள்ல அநேகமாக சுவர்ஸ் இருக்கிறபடியால் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறபடியால் இன்னைக்கு அந்த நகரத்துல இருக்கிற பாக்குறேன். கிராமங்கள்ல இது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதுல என்னென்றால் வீட்டுல இருந்து வார டாய்லெட் வேஸ்ட், பாத் வாட்டர் டு ரெயின் வாட்டர் அதுகள் எல்லாம் ஒரு பைப்புக்குள்ளால தான் போகுது. அதை சொல்றோம் கம்பைன் சுவர் சிஸ்டம். இப்போ யூகே வெளியில யூரோப் டெவலப் கண்ட்ரீஸ்ல இப்ப என்ன செய்யணும்டா 2 பைப் போடுவோம். ஒரு பைப் வந்து தண்ணிக்கும் ஐ மீன் ரன் ஆஃபுக்கும், மற்ற பைப் அந்த ஃபவுல் சுவர்ஸ் அதாவது டாய்லெட் அதுல இருந்து வாரதுக்கு. அதை சொல்றோம் செப்பரேட் சுவர்ஸ். பழைய சிஸ்டம் இது வந்து கம்பைன் சுவர்ஸ், கேரி போத் ஃபவுல் அண்ட் ஸ்டோம் வாட்டர். மற்றது இது வந்து அநேகமாக ட்ரீட் பண்ணணும் கடலுக்கு விடுறதை விட, ஏனென்றா டாய்லெட் வேஸ்ட் அதுகள் எல்லாம் இருக்குது. செப்பரேட் சுவர்ஸ் அன்னைக்குல நான் சொன்ன
வெவ்வேறு இது அதுல என்ன மாதிரி இது நியூ பிராக்டிஸ் இங்க ஸ்டோம் வாட்டர் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் காணும் ஆனால் மற்றது நாங்கள் அதை வடிவாக ட்ரீட் பண்ணுவோம் இதுல நல்லதும் கூடாதும் இருக்குது சில வேளையில செப்பரேட் சுவர்ல இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நீங்கள் அதால நல்ல அந்த சுவர் அதுகளெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பினோம் நீலத்தாலையும் சிவப்பாலையும் அதை ஐடென்டிஃபை பண்ற இது சோம் இது ஃபவுலண்டு சில வேளையிலே அது அழிஞ்சு போகும் யாரும் கவுபாய் பிளமர் வந்து இந்த பைப் தண்டவன் வந்து சில வேளையில ஸ்டோம் வாட்டர் பைப்புக்குள்ள ஃபவுல் வாட்டரை பொருத்தி போட்டான் என்றால் அது பிரச்சனை ஏனென்றால் இது ட்ரீட் பண்ணாம போகுது இந்த பிரச்சனைகள் இருக்குது இதை விட சஸ்டைனபிள் அர்பன் ட்ரைனேஜ் பற்றி நாங்கள் பேர்ந்து படிப்போம் ஸோ இதுல 2 விதமான பொல்யூஷன் இருக்கு ஒன்று வந்து பாயிண்ட் சோர்ஸ் நாங்கள் எல்லாரும் இலங்கையில தான் பாயிண்ட் சோர்ஸை பற்றி கதைக்கிறோம் உதாரணமாக நாங்கள் எல்லாரும் இந்த எண்ணெய் யாழ்ப்பாணத்தில் நடந்த எண்ணெய் பிரச்சனையை பற்றி கதைச்ச நாங்கள் அன்னைக்கு அது ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எலக்ட்ரிக் ஒரு எலக்ட்ரிக் இதால அவையில் போர்க்காலங்களில் அதை கிடங்க கிண்டி அதுக்குள்ள போட்டவை அது பாயிண்ட் சோர்ஸ் அது கணக்குல வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்டாக இருக்கலாம் இதுகள் எல்லாம் இண்டஸ்ட்ரியில இருந்து வார எல்லாம் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இதை விட முக்கியமா நாங்கள் இலங்கையில கவனிக்கப்படாதது உலக நாடுகள்லையும் டெவலப் கண்ட்ரிலையும் கனகாலமாக கவனிக்கப்படாமல் இப்போதும் கூட கன்சென்ட்ரேட் பண்றது நான் பாயிண்ட் சோர்ஸ் ஒரு டிஃப்யூஸ் சோர்ஸ் இப்போ உதாரணமாக நான் எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்குல 80s நான் சொல்லிவிடுறோம் அப்ப அந்த நேரம் ஆக்கள் வந்து எங்களோட கிணற தாண்டவே அதுக்குள்ள ஆயில் மிதந்து கொண்டிருந்தது அந்த நேரங்கள்ல அன்னைக்குள்ள இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பழைய ஆக்களை கேட்டா தெரியும் அவையல் மெஷர் பண்ணினவே என்ன காரணம் என்றால் இப்ப சில வேளையில இறைக்கிறைக்குல அதுகளுக்குள்ளால வரும் தட் இஸ் டிஃப்யூஸ் பொல்யூஷன் யாரும் அந்த எண்ணெயை கொண்டே ஒரு கிணத்துக்குள்ள தண்டு இல்லை இப்ப உதாரணமா எம்ஓடி என்ற பேர் இலங்கை இருக்கோ தெரியாது இருந்தாலும் காசுக்கு வாங்கலமே இருக்கும் அன்னைக்குள்ள டெஸ்ட் பண்றதோ தெரியாது இப்ப ஈச் டைம் வென் இதுகள் போய்க்கல என்ன நடக்கும் என்றால் நான் இப்ப இந்த ரிஸ்கை பற்றி படிக்கல சொல்றேன் the combine sorry this point source வந்து probability is very low நடந்தால் consequence is high but probability times consequence this is risk the diffuse pollution என்ன நடக்கும் என்றால் முதல்ல அந்த அடிக்கடி நடக்கும் அன்னைக்குள்ள ஒரு ஆயில் டேங்கர் ஒன்று ஆக்சிடென்ட் பண்றது வந்து பாலம் இருந்துட்டு தான் நடக்கும் நடந்தால் consequence high இப்ப கார்ல இருந்து இலங்கை தலைவலியான நாட்டுல இருந்து லீக் பண்றது ஆயில் லீக் பண்றதுன்றது எல்லா கார்லயும் அநேகமாக 90% கார்கள்ல லீக் பண்ணுமெண்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல ஆனால் அது இந்த கன்சீக்வன்ஸ் லோ ஆனா ப்ராபிலிட்டி கூட அப்ப ப்ராபிலிட்டி டைம் கன்சீக்வன்ஸ் ஸ்டில் த ரிஸ்க் இஸ் ஹை ஆன காரணத்தினால நாங்கள் இந்த பொல்யூஷனை பற்றி கதை கேட்கல நாட் ஓன்லி பாயிண்ட் சோர்ஸ் but please consider about the diffuse pollution as well farmsல இருந்து roadsல இருந்து அதல் வாருது so இது சில தரவுகள் அதாவது முதலாவது இது air pollution land pollution இது வந்து water pollution இது இங்கிலாந்துல எடுத்தது இலங்கை தரவை தேடி தெரிஞ்ச நான் இல்லை ஆனா இருந்தாலே என்னால உங்களுக்கு பிரசன்ட் பண்ண முடிய இல்லை அதாவது வாட்டர் பொல்யூஷன் 2010 to 13 அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற போல இருக்கு again this one is அந்த பொல்யூஷன் டெஃபினிஷன் மாத்தினவைகள் அதாலதான் இதுல ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் ஒன்று இருக்குது ஓகே இதை நீங்கள் வாட்டர் எடுத்தீங்கள் என்றால் இதுல பாத்தீங்கன்னா டிஃப்யூஸ் பொல்யூஷன் இந்த நீலமும் purple diffuse pollution from agriculture and others அன்னைக்குள்ள farm இருக்கலாம் road இருக்கலாம் இதை விட point source வந்து sewerage water treatment அதுல comparatively அது low diffuse pollution விட இலங்கையில 2006 ஆராய்வினம் என்றால் definitely
சுண்ணாத்துல எண்ணெய் வந்ததை விட மோசமான நிலைமையில இருக்கும் எண்ணெய் பொல்யூஷன் டிஃப்யூஸால போறது. அது நாங்கள் கவனிக்கிறே இல்லை. ஏனென்றால் இப்ப கார்ல எத்தனையோ பேர் அடிபடையினும் கதைக்கிறே இல்லை. நாங்கள் பிளேன் ஒன்று அடிபட்டால் கன பேர் கதைப்போம். ஆனால் செத்தாக்கள் கொஞ்சம் பேர், காரால சாராக்கள் கூட. அது மனுஷன் தன்மை. அது ரிஸ்க் பெர்செப்ஷன் என்று வரைக்கல நான் I will talk about. So therefore please make sure the diffuse pollution are this thing. இப்போ இதுல ஒவ்வொரு ஃபார்ம் வாட்டர் கம்பெனிஸ் அதுல என்ன நடக்குதுன்றது விவரமா போட்டிருக்கிறேன். ஸோ இதுல எல்லாத்துலேயும் நாங்கள் பார்த்தோம் என்றால், இப்போ இது ஸ்டோரேஜ் ஒர்க், அது பாயிண்ட் சொல்யூஸ்ல ஸ்டோரேஜ் ஒர்க் ஞாபக டிஸ்சார்ஜ் பண்ணது. ஓகே, இதை விட ஃபவுல் சுவர் ஃப்ளட்டிங் நடக்குது. இது சுவர் ஃப்ளட் பண்ணினது இங்கிலாந்துல 2008ல இருந்து 2012 வரையும். அதாவது இத்தனை நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு எவ்வளவு பேர் அஃபெக்ட் பண்ணினது அதுல போட்டிருக்கு. இது அகெயின் நான் சொன்ன எனக்குல இப்ப மேஜர், இது பழைய டேட்டா, நான் பிஹெச்டி செய்யல எடுத்த டேட்டா. அது இந்த இது காட்டுது என்னென்றால், இப்ப மேஜர் பொல்யூஷன்ஸ் அதை பார்க்கல த பாயிண்ட் சோர்ஸ் இஸ் மெயின் ஒன். ஏனென்றால் அது ஹை கன்சீக்வன்ஸ். வேறஸ் ஃபார்ம் அதுல வாரது நம்பர்ஸ்ல கூட, ஆனால் அவ்வளவு கன்சீக்வன்ஸ் இல்லை. ஆனால் ரிஸ்க பார்த்தீங்கள் என்றால் ப்ராபபிலிட்டி டைம் கன்சீக்வன்ஸ் ரெண்டும் ஒரே அளவு தான். இது என்வாயர்மெண்ட் ஏஜென்சியில நாங்கள் செய்யற, இலங்கையில அப்படி இருக்குதோ தெரியாது. இந்த ரிஸ்க் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கு ரிஸ்கை பற்றி தான் பார்க்கிறோம். முதலாவது ஏர் அதோட இன்வால்வ் பண்ணினா எங்கே அந்த பொல்யூஷன் வருதுதாங்க. இது மனுஷனை தாக்குச்சு என்றால் இந்த பொல்யூஷன் அது சீரியஸ் என்றால் அது கேட்டகரி 1. அது அக்வாட்டிக் லைஃப் அன்னைக்குள்ள அகெயின் இது வெவ்வேறு இது போட்டிருக்கு. ஆன காரணத்தினால இப்ப ஒவ்வொன்று வரைக்குள்ளையும் அது இந்த ரிஸ்க் கேட்டகரி கோயிங் டு சேஞ்ச் அக்கார்டிங் டு த இம்பேக்ட் ஆஃப் ரிஸ்க். அநேகல்ல ஒரு இதை மறக்க கூடாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி ப்ரொபோர்ஷனல் டு த ரிஸ்க். இப்ப சில பேர் என்னென்றால் நாங்கள் எல்லாத்தையும் ஜீரோவா செய்யணுமெண்டு, எல்லாத்தையும் ஜீரோவா செய்ய போகணுமெண்டா ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம். எங்கள்கிட்ட காசு இல்லை, டைம் இல்லை. ஆன காரணத்தினால ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஹை ப்ரையாரிட்டி ஒன் ஃபர்ஸ்ட், தென் த லோ ப்ரையாரிட்டி வில் டேக் த லாஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, நான் முடிச்சிட்டேன். ஒரு இப்ப எவ்வளவு நிமிஷம் போயிட்டு 50 மினிட்ஸ் போயிருக்கு. நாங்கள் இருக்கா பார்த்துட்டு பிரேக் கொண்டு எடுப்போமா நிலா? ஓ அப்ப இதை போடுறீங்களா? இது ஒரு வாட்டர் குவாலிட்டி ப்ராப்ளத்தை பற்றின ஒரு வீடியோ பாக்குறேன். எல்லாம் அதை பார்த்தா அப்புறம் பிரேக் கொண்டு எடுத்துட்டு இப்ப இந்த டிஸ்கஷனுக்கு போவோம். சார், நீங்கள் எனக்கு அனுப்பி வச்ச வீடியோ தான் கேக்குறீங்க? யா, நான் இதை ஸ்டாப் பண்றேன். என்ன உங்களுக்கு வீடியோ தாரணம் அப்படி என்ன இந்த ஸ்கிரீனு அப்படியே? சார், ஓம் சார், ப்ளீஸ். சோ நீங்க எனக்கு வெள்ளன அனுப்பி வச்ச வீடியோவை நான் இப்ப ப்ளே பண்றேன். ஆமாம். One second. Oh. One second. Sorry. Oh, look ஆயிட்டுது.
தெரியுதா உங்களுக்கு? வருதா வீடியோ? Water is one of our planet's most ஓகே. natural resources. ஃபுல் ஸ்க்ரீன் விடுங்க. It's a resource we literally can't live without. How much do you really know about water? Did you know there's as much water on the earth now as there was when the earth was formed? There will never be any more or any less. Did you know that unusable for our daily needs? That another 2% is frozen in ice caps and glaciers? So that leaves just 1% of the planet's entire water supply, our rivers, lakes, and groundwater, to meet everyone's water needs. Here's the catch. Many of those rivers, lakes, and groundwater sources are impaired, endangered by pollutants. That's right, this limited resource we all use day in and day out is in serious jeopardy. From plain old dirt to toxic chemicals, pollutants in our waterways are threatening our health and the health of the environment. So, how are these pollutants getting into our waterways and what can we do about it? That's the complicated puzzle we'll explore more today. Solving the water quality puzzle is an enormous challenge simply because there are so many pieces to consider. The ways we use water, the practices that threaten it, the different pollutants in the water, and the sources of those pollutants, and hydrology, the water cycle, and ways we've interfered with it. Complicating the puzzle even more, these pieces never combine in exactly the same way. Every community's water quality problems are unique and depend entirely on which pieces are in play. Simply understanding the role each piece plays isn't enough. To solve problems, you have to understand the fit between the pieces, their relationship to one another. The way they're at work within your community create your specific water problem. நிலா கேட்க இல்ல மெட்டாக்குல இவன் அந்த இதுல ஆஃப் பண்ண சொன்னால் இல்ல நான் நினைக்கிறேன் என்னென்னால் உங்களோட மியூட் ஆயிட்டுது அதனால கேட்கல. சொல்லுங்க. For us, doing the dirty household jobs like laundry and cleaning, for growing gardens and keeping lawns green. Beyond household chores are the heavy-duty jobs in industry. Water is used in many manufacturing processes, as an ingredient in food production, as a coolant for producing steel and power, as the driving force in hydroelectric generation. The list goes on and on. One of water's biggest jobs is helping to feed the world. Water is essential to agriculture. Without it, farmers couldn't grow crops or produce livestock. Beyond its use in the production of goods, water is often used to transport those goods to market. Waterways are integral to national and worldwide shipping. When water's not working, it's playing. One of its most popular uses is for recreation. Whether it's swimming, water skiing, fishing, the water's got to be clean. Polluted recreational waters spell trouble for both humans and wildlife. Which brings us to the final use, habitat for wildlife. Rivers, lakes, and oceans support entire diverse and fragile ecosystems. Ecosystems that can be shattered by even the smallest changes in water's quality. We depend so heavily on water. Isn't it ironic that many of the ways we use it are actually impairing its quality? Careless industrial use of water can contaminate the resource with toxic chemicals. Recreational boats and jet skis can dump gas and oil into the very water we want to enjoy. If the ways we use water were the only practices creating pollution problems, the puzzle would be solved. We just change the ways we use water. But it's not that simple. A whole range of practices, the individual actions we take and decisions we make, affect water quality.
We all live downstream of someone else, and there's someone else that lives downstream of us that needs to utilize that water. So it's important to be careful at how you use the watershed and the land in that area and what you might be introducing into that water body. One person's decision to properly dispose of paint keeps that paint out of a stream. One developer's decision to control erosion keeps sediment out of a river. Multiply those individual decisions across an entire community, and you can see the impact proper practices can have. Practices are closely tied to the centerpiece of this whole water quality puzzle: pollutants. Some water pollutants are easy to see, like garbage, but the most serious pollution problems aren't as obvious: sediment, nutrients, chemicals, pathogens. Sediment is simply soil. It's a valuable resource in a farm field or along a stream bank, but it becomes a major problem when it's washed into waterways. At the root of the problem is erosion. Erosion off of farm fields, construction sites where you don't have proper sediment control structures in place. You can easily have sediment eroded off of those landscape areas. You can have pasture areas that are overgrazed, animal access, cattle access directly to streams. With all of the trampling along a stream corridor, that exposes bare ground, which in turn exposes sediment to erosion. And then along all of our major rivers, if you don't have a lot of vegetation sort of holding the soil in place, stream banks can be a major source of sediment. Why is soil so damaging when it's in water? It affects everything from the way water looks to what can live in it. Sediment can block sunlight, influencing what types of vegetation and species can thrive in that water. Sediment fills in waterways, affecting transportation and recreation. And sediment can be a carrier for other pollutants, like toxic chemicals, which attach to the sediment, making it a double threat. Next are nutrients, which pose an entirely different problem. Nitrogen and phosphorus are natural components of manure, human sewage, and decaying organic matter like leaves. They're also present in manufactured fertilizers. Nutrients are applied to farm fields to feed crops and to backyard gardens. They're used to green up golf courses and lawns. They become a problem when precipitation washes nutrients off the land and into waterways. Once they're in water, they do what they do on land: enhance plant growth. When we have too much nitrogen in the water, your water tends to turn green and you get a lot of algae blooms. When those algae blooms finally die and the algae start to decompose, they take up all the oxygen in the water. And so there's a low amount of oxygen in the water, which causes problems for fish and plants because they need that oxygen. Nutrients aren't just damaging to watery ecosystems, they also pose a real risk to humans. Nitrates, a byproduct of nitrogen, are especially dangerous. When we have too much nitrogen in drinking water, for instance, babies, maybe infants under 6 months of age, can develop something called blue baby syndrome. And what that is their blood can't carry enough oxygen. And that can cause some health problems. And in fact, we may have older people or people who are in poor health that can also have that problem. The risk is so serious that the Environmental Protection Agency, EPA, tightly regulates the levels allowed in drinking water. Chemicals are another class of pollutants. Some chemicals commonly used in manufacturing, mercury, PCBs, lead, are toxic to the environment and humans when they reach certain levels. Because of the health risks these chemicals pose, the EPA carefully regulates industrial waste. Special permits govern the disposal of toxic chemicals, but spills, accidents, and improper disposal mean they still get into waterways. The problem isn't just industrial either. Think of the toxins around your own house: cleaners, paint thinners, pesticides, oil. Improper disposal of just 1 gallon of oil can impair 250,000 gallons of water, about the amount of water in this pool. Agriculture also relies heavily on chemicals like herbicides and pesticides. Their application needs to be carefully controlled to prevent contamination of water. The list of chemicals we use every day has grown faster than our knowledge of how they interact with the environment. Emerging contaminants, a buzzword in water circles, looks at chemicals not traditionally tracked, like caffeine, over-the-counter drugs, antibiotics, and disinfectants.
A study completed by the United States Geological Survey found levels of many of these contaminants in streams across the United States. Now, the real work begins to see what, if any, effects these chemicals have on water quality. Pathogens are probably the most serious threat to our health. Pathogens are disease-causing bacteria and viruses. They can come from human sewage or raw animal waste. If pathogens contaminate water and aren't eliminated during treatment, the tiny organisms can kill. One of the real risks that anybody faces who treats water either to drink or, as we do, to make in a condition that can be returned to the river so fish and wildlife can use it and so other people can drink it, is killing certain kinds of viral infections or bacteria. Cryptosporidium is a virus that appeared in the Milwaukee water system about 10 years ago now and killed a number of people up there. The stakes don't get much higher than that. Knowing what's getting into the water is important, but it isn't enough. The next piece of the puzzle is understanding how it's getting in the water, the basic hydrology or water cycle that picks up these pollutants and moves them into waterways. A water cycle, hydrologic cycle, is the process by which water is transported from the land surface into the atmosphere and then back down to the land surface. And what happens to water when it reaches the land surface, there are a number of different pathways that it can follow. You have precipitation that falls to the land surface either as rain, snow, or ice. You can have some evaporation or water that heads back up into the atmosphere. You can have some infiltration into the shallow subsurface where it replenishes soil moisture. Plants can uptake the water at that point. Transpiration can occur where the water is released through the stems and leaves of plants back into the atmosphere. Some of the water can run off the landscape to a nearby water body, be it a stream, river, pond, or wetland area. And then there's some infiltration that occurs deeper into the subsurface and replenishes our groundwater resources. During any or all of those steps in the cycle, water can come into contact with pollutants. They get picked up and washed into waterways. As important as the cycle itself are ways we've interfered with it, the modifications we've made over time to the land's natural hydrology. These changes give pollutants a straight shot into water. Hydrology, or how water moves across the landscape through the underlying deposits, has really changed through time. If we take rural areas, for example, so many acres in Iowa have been tiled. And what tiling does is you're inserting tiles 3 to 4 feet beneath the ground surface. And what that does is it drains the landscape and then funnels the water directly to a nearby stream. So it's speeding up the movement of water off the land surface into a nearby stream. These agricultural modifications essentially short-circuit or sidestep nature's intended plumbing system that includes wetlands, vegetation, and soil. These natural filters slow down water's movement, allowing more time for pollutants to filter out of the water. It's not just agricultural modifications that short-circuit the system. Urban areas with acres of concrete, steel, and asphalt do the same thing in a different way. I believe we now have what I call a runoff-driven hydrology. So when rain now falls on a roof, on an asphalt parking lot, on a concrete road, it can't absorb. Instead of absorbing, water runs over these solid surfaces, picking up pollutants like sediment and oil. The runoff moves back to waterways or flows down stormwater drains, which dump directly into streams and rivers. The last piece of the puzzle we'll look at, the sources of pollutants. Almost any place, anyone, or anything is a potential source of pollutants. That's why water quality experts group sources into 2 main categories: point sources and non-point sources. Point source discharges are discharges that come from a fixed pipe. It'd be like a wastewater treatment plant that would be discharging a wastewater into the stream. Point source pollutants used to be the biggest water quality problem in the United States. The Clean Water Act of 1972 addressed the problem. By laying out strict regulations controlling levels of discharge, the act effectively plugged the pipes. Now, the final frontier for water quality is controlling non-point source discharges. Non-point, there is no one particular pipe
that would be able to be identified as the discharge. It is just kind of an overland flow of the water that goes into little creeks and drainage ways that ultimately end up in the river. Regulations that worked so well on the point source pollution problem are next to impossible to implement on a case-by-case basis, making the non-point source problem much tougher to solve. So there they are: uses, practices, pollutants, hydrology, sources. I know. You're wondering what that final piece of the puzzle is. Well, stick around. With all these puzzle pieces to consider, pieces that are always shifting and changing, how are water quality problems ever addressed? Good question. One many experts are answering with a powerful tool called the watershed approach. It essentially frames individual pieces of a specific water quality problem, providing a perspective on the puzzle. The watershed approach narrows the physical scope of a specific water quality problem, allowing experts to isolate and examine the pieces of the puzzle in play: particular pollutants, their sources, the area's hydrology. Let's explore more about this important framework. A watershed is the land area that drains to a body of water, be it a lake, a stream, a pond, and watersheds vary in size. For example, the Mississippi River watershed drains 40% of the entire United States. That massive watershed can be broken down into several large watersheds, which can be broken down even further into smaller watersheds, scaling all the way down to areas that may be just a few square miles in size. By narrowing the scope of a problem, it's easier to zero in on the threats to an individual water body and to trace the sources of those threats. What's going on in the watershed? What are potential sources of pollutants that might be contributing to that watershed? Knowing the potential sources of pollutants, the different land uses and practices playing out within a watershed, gives everyone a heads up on what pollutants to watch for. Got a lot of farmland in your watershed? Expect nutrients from fertilizers. Industrial development? Expect chemicals. Residential areas? Expect nutrients, sediment, household chemicals. More than just a theory, the watershed approach takes a practical approach to solving real water quality problems. Let's look at it in action. Winterset is a small community in central Iowa facing a big water quality problem: nitrates. Well, nitrates can come from several different sources. In our watershed, approximately 80% of our watershed is cropland. So we're fairly confident that we know it's fertilizer runoff. One option is to put in a nitrate removal addition to our plant here, and it would cost us approximately $800,000 to make that addition. What we would rather do is our other option, which is do work in the watershed to try and solve the problem there. That would consist of constructed wetlands, ponds, buffer strips. We've had modeling done that shows us that with as little as 3 to 5 wetlands in our watershed, we should be able to cut our nitrate levels below the maximum contaminant level. We're a pretty closed watershed, small and manageable. From all indications, once we get these wetlands constructed, we'll see drizzle almost immediately. It's not real high tech, but it's something that's proven to work in the past. The watershed approach allowed experts to identify the pollutant, nitrates, identify the source, farm runoff, and then work with the watershed's hydrology to come up with a solution. Pretty slick, huh? But what if your watershed isn't small and manageable? Let's look at the nitrate problem, excess nutrients, playing out on a much larger scale. At the end of the Mississippi River's long journey lies the Gulf of Mexico and the dead zone. The dead zone is a seasonal phenomenon, a huge area where oxygen levels are too low to support aquatic life. Experts believe that excess nutrients, like nitrogen, washing down the river and into the Gulf are responsible for the dead zone. Remember, the Mississippi River carries water drained from 40% of the United States, water that moves through farmland and urban areas alike. With such a large watershed, it's not as simple to pinpoint the sources of the excess nutrients. Most often, the blame is put on farmers.
A lot of people would like to say that the farmers in the upper Midwest are to blame because there certainly have been some concerns about runoff from farm fields. But the issue is much more complex than that. You can't just point your finger at one source. You have to look at the number of people that live within the Mississippi River Basin. Farmland isn't the only source of nutrients. It's only the most obvious. Lawns, gardens, and golf courses also all use fertilizers. Certainly, as cities grow, that's going to contribute to more nutrients in the water. You have wastewater treatment facilities that actually convert waste from ammonia into nitrates, and that's legal, and they discharge that into the water. And so if we're going to solve the issue, which we all have an interest in solving that issue, we can't just look at one piece of the pie. Some proposals ask farmers to considerably reduce the amount of nutrients they use. But if we all contribute to the problem, is it fair to expect farmers to bear the burden of fixing it? A tough problem to solve, especially on this large scale. As the size of the watershed increases, so do the number of potential pollutant sources and the number of competing solutions. Some water quality problems aren't only defined by the borders of a watershed. Political and economic boundaries also shape the problem. Manure management is one of those problems. In big pork-producing states like North Carolina and Iowa, nothing gets folks fired up faster than a good hog lot debate. Record high nitrates, antibiotics in our water. We've had half the beaches in the state at state lakes closed. We've had a whole series of fish kills throughout the state. Iowans want the issue of water quality and the negative impact of animal confinements on water quality to be addressed. To some, they're the sweet smell of money. To others, the smell is anything but sweet. Large animal confinements represent a major shift in farming, from small family operations raising a few hundred head to large confinements raising thousands of animals at a time. Critics say the sheer concentration of animals makes the farms major environmental hazards to the air, the land, and... Okay, now we got an idea. இதுல நான் நீங்க பிரேக் பண்ண முதல்ல ஒரு 2-3 வசனத்தை சொல்லிட்டு உங்களை பிரேக் பண்ண ஒரு பிரேக் எடுக்க சொல்றேன். முதலாவது வந்து வாட்டர் ஷெட் அமெரிக்கால சொல்றது, நாங்க ஸ்ரீலங்கால கேட்ச்மென்ட் என்று சொல்றது. அதாவது தண்ணி விழுந்தால் எல்லாம் அந்த தண்ணி எல்லாம் ஒரு இடத்துக்கு வர்றது, அதுதான் கேட்ச்மென்ட். அன்னைக்குல நேச்சுரலான கேட்ச்மென்ட் ஒன்று இருக்குது. அதை பற்றி கதைச்சவையல் இல்ல. முக்கியம் என்னென்றால் இவ்வளவு காலமும் ஆக்கள் ப்ராப்ளத்தை ஒரு கொம்போனன்ட பார்த்தது, ஒரு சிஸ்டம் பேஸ் அப்ரோச்சா பார்க்கல. இந்த த்ரூ அவுட் திஸ் லெக்சர்ஸ் ஐ வில் கம் பேக் த சிஸ்டம் பேஸ் அப்ரோச். ஏனென்றால் நாங்கள் இப்ப வருத்தம் பார்க்கல, ஒரு வருத்தம் அன்னைக்குல டாக்டர் அன்னைக்குல அந்த வருத்தம் மட்டும் இருக்கிற இடத்தை மட்டும் அவர் பார்க்கறது இல்லை, ஃபுல் பாடியில என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்குது அதை ஒரு ஹோலிஸ்டிக்கா தான் பார்க்கறது. அதே மாதிரி அது என்ன என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம் இருந்தால் அந்த பாயிண்ட்டை மட்டும் பார்க்காமல் we have to look into a system. ஒரு சிஸ்டமா என்ன வேலை செய்யுது. ரெண்டாவது வந்து ரிஸ்க் பேஸ் சொல்லிக்கல, where the high we have to prioritize the work. எல்லாத்தையும் செய்யலாது. உதாரணமாக இலங்கையில ஃப்ளடிங் அன்றைக்குல இலங்கையை சுத்தி பன் கட்டையில, அது என்னென்னா ஐலண்ட் நேஷன், யார் காசு கொடுக்க போறாங்க. ஸோ தேர்ஃபோர் we have to find a risk எங்க ப்ரையாரிட்டின்னு தான். மூன்றாவது வந்து டியர்ட் அப்ரோச் அன்னைக்குல எல்லாம் எல்லா லெவல்லையும் செய்யறதில்ல. சிலது கம்யூனிட்டி லெவல்ல செய்யணும், சிலது லோக்கல் அத்தாரிட்டி லெவல்ல செய்யணும், சிலது வந்து நேஷனல் லெவல்ல செய்ய வேணும். ஸோ இந்த மூன்றையும் பற்றித்தான் நாங்கள் சுத்தி கதைக்க போறோம். இதை விட நாங்கள் கொஞ்சம் ஃபோர்சைட் ஒன்று தேவை. ஏனென்றால் இவ்வளவு காலம் நாங்கள் படிச்சது இல்லை, இந்த ஃபியூச்சர் வரப்போகுது. இப்போ உதாரணமா இந்த இதுல கிறிஸ்டோப்ரோடியம் சொன்னவேல், அது வந்து ஒரு 25 இயர்ஸுக்கு முதல் தான் யூகேல ஆக்களுக்கு தெரிஞ்சது. அது ஷீப்பால வாடுறது, குளோரினால ட்ரீட் பண்ணலாது, அது தண்டால் ஆக்களுக்கு ஞாபகம் வருத்தம் வரும். அன்னைக்குல அது ஒரு பிரச்சனை. என்ன போண்டு இப்ப என்னென்னால் கனவேர் கான்ட்ரசெப்ஷன் பில்ஸ் எடுக்கிறது பொம்பளையால். இப்போ அவியல் யூரினேட் பண்ணி தண்ணிக்குள்ள அது தண்ணிக்குள்ள போய்க்குள்ள அதுல மீன்ல காட்டுது. மீன் வந்து ஆண் மீன் வந்து இனப்பெருக்கம் செய்யறதுல ஒரு அந்த
the contraception pills-ல இருக்கிறது அஃபெக்ட் பண்ணப்படுது அண்ட் ஃபிஷ் பாப்புலேஷனை. அதால மனுஷருக்கு என்ன இருக்குதா இல்லையான்றது பெருசா இன்னும் தெரியாது. இப்போதைக்கு இல்லையன்றதுதான் இந்த கன்க்ளூஷன். பட் நீட் டு டூ லாட் ஆஃப் ரீசர்ச். அநேக்கில் இப்போ கொரோனா கணக்குல தான் இப்போ 2 வருஷத்துக்கு முதல் கொரோனா பற்றி தெரியாது. திஸ் பர்டிகுலர் COVID-19 பற்றி தெரியாது, கொரோனா பற்றி தெரியும். அதே மாதிரி கெயின் பொல்யூஷன் சைட் லாட் ஆஃப் திங்ஸ் வி நெவர் நோ இன் ஃபியூச்சர். இது ஆன காரணத்தால இட்ஸ் க்ரோயிங் திஸ் திங். It's an interesting thing. So I would like to encourage a younger generation to read around this, watch around this. It might be useful. இப்போ நாங்கள் 4:15 ஆயிட்டுது. ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் தயா ஓ சுஜிதான் இன்றைக்கு கொண்டு போறார் கிளாஸ் வந்து. சுஜிதான் கொண்டு ஃபேண்டாஸ்டிக். சுஜீவன் செய்வார். சுஜீவன் வந்து வெரி ஆக்டிவ் யங் சிறகு மெம்பர். ஸோ அதே போல ஆக்கள் எங்களுக்கு தேவை. தே ஆர் தி வருங்கால சந்ததி. ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிஸ் கோஆர்டினேஷன். நாங்கள் பிரேக் ஒன்று எடுத்துட்டு வருவோம், ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு.